தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து இன்று முதல் முறையாக வந்து மக்கள் பரப்புரை சந்திக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன். திருச்சிக்கு இன்னைக்கு இது நடக்குன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து நைட்ல இருந்து வந்துட்டு இருக்கிறோம். 4 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் வந்தாருன்னா போதும். 2026ஓட தலைவர் வந்து நம்ம தளபதி விஜய் தான். அப்புறம் என்ன சொல்றது, இது வந்து ஒரு 300 ரூபா கொடுத்து வர்ற காசு இல்ல, தானாவே வர்ற கூட்டம் இது. இதை வந்து யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இது வந்து அன்பால சேர்ந்த கூட்டம், வேற எதுவும் சொல்றதுக்கே இல்ல. 2026ஓட சிஎம் யாருன்னா தளபதி மட்டும்தான். இதுல ஆப்ஷனே கிடையாது, ஏபிசில கிடையவே கிடையாது. ஒரே ஆப்ஷன் தளபதி மட்டும்தான். நாங்க நைட்ல இருந்தே டிராவல் பண்ணி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட ஸ்பீச்சுக்காக தான் ரொம்ப ஆர்வமா இருக்கும். அவர் ஒவ்வொரு ஸ்பீச்சுமே கேட்டிருக்கோம். ரொம்ப ரசிகர்கள் நாங்க. அவர் வந்தா போதும். கண்டிப்பா 2026ஓட சிஎம் விஜய் மட்டும்தான். யாராலையும் அதை மாற்ற முடியாது. ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா நம்புறோம். மக்கள் சந்திக்கல 2026 எலெக்ஷன் திமுக பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? போட்டி அவரு வந்து வர்றதுக்கு தடை பண்றாங்க. இருந்தாலும் கண்டிப்பா அவரு இந்த இடம் பத்தாது. கண்டிப்பா அவருக்கு பத்தாது. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா அவரு பேசுறத எல்லாரும் வந்து கேட்பாங்க. வர முடியாதவங்க வீட்டுல இருந்து பாப்பாங்க போன்ல. கண்டிப்பா 2026ஓட சிஎம் அவராதான் இருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா. கட்டுப்பாடுகளை வந்து நினைச்சிருக்காங்க காவல்துறை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வர்றாரு திருச்சிக்கு. முதல்ல மக்களை சந்திக்கிறாங்க. எப்படி இருக்கு உங்களோட மனநிலை? சார், அவங்க வந்து கட்டுப்பாடு விதிக்க தலைவர் வந்து கீழே போல மேலே போயிட்டு தான் இருக்காரு. அடிப்பட்ட கிராமத்து கூட டிவிகேக்கு தடை போடப்பட என்ன நடத்துறாரு விஜய்? ஏன்னா இவங்களே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்துறாங்க. ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லாருமே எங்க ஏன் ஒரு சாதாரண நடிகர் தான் விஜய், ஏன் அவரை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? அவரோட உழைப்பை விட்டு நல்ல பிச்சில் இருக்காரு. ஒரு இதா போல பீசாயி போல. இன்னும் ஒரு 15 வருஷம் ஆனாலும் இன்னும் அவரோட இது இருக்கு. சொத்து பத்தெல்லாம் விட்டு மக்களுக்காக இறங்கியிருக்காரு. நீங்க தான் நல்லது பண்ற வரவரையும் பார்த்து இவ்வளவு தடை போடுறீங்க. அங்கங்க பார்த்தா குழிய வெட்டி போட்டுறீங்க. கேட்டா ஒயர் பண்ணி இப்ப இவரு மோடி ரோடு ஷோ நடத்தினாரு. அவருக்கு எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஏன் எடப்பாடி ரோடு ஷோ நடத்த அவருக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஏன் உதயநிதி ஸ்டாலின் பண்ணாரு, அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க? ஏன் விஜய்க்கு ரோடு ஷோக்கு பர்மிஷன் கிடையாது? அவருக்கு தங்க ஹோட்டல் தர மாட்டேன்ட்டாங்க. திருச்சிக்குள்ள ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. அண்ணன் கொடமுடி கரிகாலன் வீட்டுல தங்குறது கேட்டிருக்காரு. திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் கொடமுட்டி கரிகாலன் வீட்டுல தலைவர் வந்து ப்ரெஸ்அப் பண்றதுக்காண்டி கேட்டிருக்காரு. அவர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன ஹோட்டல் கொடுங்க, நான் ராஜீவ்காந்தி மாதிரி ஆட்சி பண்ண போறேன்ட்டாரு. யாரை பார்த்தும் பயப்படல. காவல்துறையை பாவம், அவங்க காவல்துறை மேல தப்பே சொல்ல முடியாது. அவங்க காவல்துறை கையை கட்டி வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் தடை. பிளெக்ஸ் பாருங்க சார், 500 பிளெக்ஸ் அப்படியே இறக்கி வச்சிருக்கோம். வைக்க விட மாட்டேங்கிறாங்க. அங்க ஸ்டேஜ் போடக்கூடாது, இங்க மைக்கு கட்டாதீங்க, இங்க இவ்வளவு கார் பின்னாடி வரக்கூடாது, இவ்வளவு 2 வீலர் போகக்கூடாது. ஏன் நீங்க எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்துக்கும் இப்படி தடை போட்டீங்களா? ஏன் விஜய் பத்தி ஏன் இப்படி பயப்படுறீங்க? சாதாரண மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு. தயவு செய்து அவருக்கு வழி விடுங்க. நீங்க 50 வருஷம் வந்தது போதும். அடுத்த தலைவருக்கு வழி விடுங்க. அடுத்த நிரந்தர முதல்வர் தலைவர் தான். வணக்கம். இந்த 2026ல இளைய தளபதி விஜய் தான் வருவார். எந்த மாற்றமும் கருத்தும் கிடையாது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க. ஒரு தலைவருக்கே இவ்வளோ பாதுகாப்பு, இவ்வளோ இது. ஒரு திருச்சியிலே மலைக்கோட்டை ஃபேமஸான எதுனா மலைக்கோட்டை, ஒன்று ஸ்ரீரங்கம், மலைக்கோட்டை. இந்த 2 இடத்துல ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. அவருக்கே இன்னைக்கு ரூமு கொடுக்கலனா, அவரு தடை விதிக்கிறாங்கண்ணா. இந்த எல்லா ஆட்சி 3 தலை இல்லை, வெறும் வால் மட்டும் ஆடுது. வாழை வச்சு நசுக்கினாலும் அது என்னதான் நசுக்கினாலும் அது வால் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கும். தலையே மெயின் 3 தலையும் இல்லை. சரி, புதுசாக ஒன்று வரட்டும். யார் வந்தாலும் யாரும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் இளைய தளபதி விஜய் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு இறங்கியிருக்காரு. அவர் நடிக்கணும், பணம் கோடி ரூபா பணம் இருக்குது. அவர் நடிக்கணும்னு நினைச்சாருன்னா எப்படியோ நடிச்சிருப்பாரு. காசு யார் வேணா சம்பாதிச்சிருக்கலாம். அவர் மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சு செய்யறாரு. ஒரு வாய்ப்பு யாரு செஞ்சாலும் வர போகிறது கிடையாது. ஆனால் இந்த வருஷம் 2026ல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்த்து நிற்கிறது தான் ஒரே தலைவர் ஏடிஎம்கே நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள். நல்லபடியா அவர் வருது. இந்த இது இடம் பத்தாது. ஆனா இடம் பத்தாட்டியும் ஆனா மக்கள் இவ்வளவு கூட்டம் இது பத்தாது. எல்லாம் காசுக்கு வந்த பிரியாணி கொடுத்து 100 ரூபா 200 ரூபா பிரியாணி கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. எல்லாம் அவன்
சொந்தமா வந்த கூட்டம். அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருக்கும் விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இந்த கூட்டமே களை கட்டுது. இளைய தளபதி அவர் விஜய் வரதுக்கு எல்லாமே நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். பொறுத்தவரை என்ன தெரியுமா சார், தயவு செஞ்சு இந்த காணொலி மூலமா நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நியூஸ் 18க்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து உண்மையை உறக்க நான் ஏகப்பட்ட தடவை இவங்களோட போஸ்ட்ல உள்ள போய் பார்த்து இவங்களோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் எடுத்து நான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் டைரக்டா போடுறாங்க, உண்மையை போடுறாங்க, கரெக்டா வந்து எல்லாத்தையுமே வந்து மறைக்காம பத்திரிகை தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இவங்க நடக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால நான் அப்ப இருந்து பேச ஆர்வப்பட்டேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு இனிமே வரப்போற ஜெனரேஷன் புது டைம் வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறவங்க அடுத்து வர பழைய வாக்காளர்களா இருந்தாலும் சரி, புது வாக்காளர்களோ, நடைமுறை வாக்காளர்கள், எதிர்கால சந்ததி யாரா இருந்தாலும் சரி, இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இப்ப தமிழ்நாடு முன்னேறினா தான் உண்டு, இல்லைன்னா உருப்படாது அப்படின்ட்டு. ஏன்னா வரவல்ல கூட ஒருத்தர் வந்து கத்திக்கு இருந்தாப்ல, நம்ம ரசிகர் தான், திமுக தளபதி ரசிகர் தான். அவர் என்ன சொன்னாரு, டிவிகேக்கு ஓட்டு போட்டா நல்லா இருப்ப, திமுகக்கு ஓட்டு போட்டா நாசமா போயிருவாரு. நான் சொன்னேன் அப்படிலாம் பேசாதப்பா, நம்ம மரியாதை பேசுவோம். ஏன்னா அவங்க பண்றது அந்த மாதிரி தானே இருக்கு, நீ மதுரை தானே. என்னண்ணே போற வல்ல பூராமே வந்து பள்ளம் தோண்டி வச்சாங்க, ஆமாப்பா. என்னண்ணே வர வல்ல பூராமே மாநாட்டுக்கு பூராமே பஸ் விடாம தடுத்தாங்க என்ன மதுரை மாநாட்டில், ஆமாப்பா. என்னண்ணே சேரு கூட போடாம கேரளால இருந்து நம்ம வாங்கினேன், ஆமாப்பா. அதே நானே திருச்சியில இருந்து பண்ணாங்க, என்னப்பா சொல்ற, ஆமாண்ணே. ஏர்போர்ட் ரோட்ல இருந்து பள்ளம் தோண்டி போட்டாங்க, இந்த பக்கம் பார்த்தா கேபிள தோண்டி போட்டேன்னு சொல்றாங்க. உள்ளூர் நடக்கிற அக்க போற உனக்கு தெரியாதுனே, ஆமாப்பா. இதேதான்ப்பா மதுரையில் நடந்துச்சு. என்ன உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தளபதிக்கு தொல்லை கொடுக்கறதுங்கிறது எங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த மனுஷன் என்ன நீங்க திங்கிற சொத்துல மண்ணலியாடா போட்டேன், அந்த மனுஷன் என்ன நீங்க திங்கிற சொத்துல மண்ணலியா போட்டாரு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஏன் அவ்வளவு உங்களுக்கு ஆத்திரம்? 2026ல தளபதி முதல்வாக்குறது தான் எங்களோட முதல்கட்ட வேலையே. ஒரு கட்சி தலைவருக்கு 23 நிபந்தனைகள் ஒரு பிரச்சாரத்துக்கு வரதுக்கே வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து தகர்த்துட்டு இங்க வந்து மக்கள் வந்து எல்லாரும் வந்து சேர்ந்திருக்காங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்ட்டு. அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய போலா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு இதாக இருக்கட்டுமே லீடிங்ல இருக்கிறது டிவிக்கு மட்டும்தான். வேற எல்லா கட்சியும் பின்னுக்கு தள்ளி இது மட்டும் தான் முன்னாடி இருக்கு. ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். மாணவர்களுக்காக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், இங்க இருக்க எல்லா மக்களுக்குமே ஒரு நல்ல வாழ்வு தளபதியாளர் மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கணும்னு நாங்கள் நம்புறோம். படம் வந்தாலே நாங்கள் திருவிழாமே கொண்டாடுவோம். இப்போ தளபதியே வராரு, ரொம்ப ஆர்வமாக இருக்கும். கூட்டம் சேரும் நினைக்கிறோம். நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சா நல்லதான் எங்களுக்கு. சீமான் முக்கியமாக சீமான் வந்து விஜய் வந்து அணில் கூட்டம் அப்படிங்கிறாரு. அது வந்து நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம். சீமான் சொல்கிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி சொல்கிறது. அவர் வந்து அதாவது இப்போ 2026ல் தமிழக வெற்றி கழகத்தினால சீமானுக்கு முடிவுரை எழுதப்படும், அவ்வளவுதான். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் நீங்க திருச்சியில பிரச்சாரத்தை தொடங்குறாரு, எப்படி பாக்குறீங்க? அவர் தொண்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் இங்க திருச்சி தானா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி நீங்க விஜய்லாம் ஓகே தான், விஜய் பத்தி பேசுங்க, எல்லாமே இது பண்ணுங்க. ஆனா அவர் கேஎன்ஆர் சாரையும் போட்டு அவரையே போட்டு இது பண்ற மாதிரி இருக்கு. அவரு அமைச்சர், அவரை போய் அவன் பேசுறது அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். விஜய்க்கு நம்ம ஓட்டு போடணும், விஜய் ஓகே தான், ஓட்டு போடுறது அவங்க தனிப்பட்ட உரிமை. மற்றபடி அவர் அசிங்கப்படுத்துறது இவங்களை அசிங்கப்படுத்துறதுலாம் கூடவே கூடாது. விஜய் வராங்களா, விஜயை பார்க்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஓட்டுன்றது தனிப்பட்ட விஷயம். அவர் ஒரு அமைச்சரை வந்து தப்பா பேசுறது ரொம்ப, அவர் வந்து சட்டமன்றத்தில் இருக்காரு, ஸ்டாலினை பத்தி பேசுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கவுங்க போஸ்டிங் உண்டான மரியாதை அவங்கவுங்க கொடுத்துதான் ஆகும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து நீங்க முதல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு, எப்படி பாக்குறீங்க? ஒரு தொண்டரா எப்படி பாக்குறீங்க? நீங்க 2026 தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தொண்டரா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் விஜய் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று வந்து நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம் அண்ணன் வர்றதை பார்க்கறதுக்கு. 2026 கண்டிப்பாக விஜய் அண்ணா தான் வருவாங்க. அதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். அண்ணன் தான் வருவாங்க. 2026 தளபதி விஜய் தான். அடுத்த இனி வர ஜெனரேஷன் ஃபுல்லாகவே இதுதான். இதுலேருந்து எந்த மாற்றமுமே இல்லை. அண்ணன் விஜய் தான். நீங்க ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மக்களை சந்திக்கிற ஃபர்ஸ்ட் டைம்னா பிரச்சாரமா தொடங்குறாரு. இன்னைக்கு 2026 எலெக்ஷன் நிறைய பேர் காம்படிஷன் இருக்கு. எப்படி இருக்கும் எலெக்ஷன்? எப்படி இருக்கும்? இவரை விஜய் வந்து பயணிக்கிறது எப்படி பாக்குறீங்க? எல்லாமே கஷ்டம் தான். ஆனா அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு எங்க ஆள் இங்க வர்றதுதான் பெரிய விஷயமே. எல்லாத்தையும் மீறி அவர் வந்து நிப்பாரு. 26ல எங்களுக்காக வருவாரு. எங்க விஜய் வருவாரு. 26ல அவர் மட்டும்தான் வந்து நிப்பாரு. நாங்க அதை ரசிக்கணும், அந்த மனுஷனை நாங்க ரசிக்கணும். அதுக்காக தான் இங்க விடிய காத்தால 4 மணில இருந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் மூச்சு காத்து எங்க மேல பட்டா போதுன்னு நாங்க நினைச்சு நிக்கிறோம். அது போதும். குறிப்பா நிறைய கோரிக்கைகள் இருக்கிறாங்க. விஜய் சந்திக்கல, விஜய் பார்க்கல, இது மக்களை சந்திக்கலாம் சொல்றாங்க. அது இல்லாம பல்வேறு எதிர்ப்புகள் 23 கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. எப்படி பயந்துட்டாங்க? ஓப்பனா சொல்லலாம், பயந்துட்டாங்க. மனுஷனை பார்த்து பயந்துட்டாங்க.
அந்த மனுஷன் வந்துட்டு படத்துல நடிக்கிறப்ப அந்த ஆள் மேல ஒரு பயம், அரசியலுக்கு வந்துட்டாருன்றப்ப ரொம்ப பயந்துட்டாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே அவங்களால சொல்ல முடியாது. இல்ல இன்னைக்கு இளைஞர்கள்ல இருந்து நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து இப்போ வந்து வருங்காலத்துல யங்ஸ்டர்ஸோட ஓட்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு எதுவும் நினைக்கிறீங்களா? அல்லது வந்து என் பையன் தான் வந்துட்டு வளர்ந்து 18 வயசு, அவனுக்கு இப்ப 2 வயசு, 18 வயசு அவனுக்கு ஓட்டுன்னு ஒண்ணு வந்துச்சுனாக்கா அவருக்கு தான் போடுவான். இப்பவே அவன் வந்துட்டு விஜய் விஜய்னு துடிக்கிறான். அவனை கூட்டிட்டு வர முடியல, கும்பல் ஏதாச்சும் ஆயிருமோன்ட்டு. அவன் வந்திருந்தானாக்கா இப்ப வந்துட்டு வேற மாதிரி இருந்திருக்கும். அவன்லாம் 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த மனுஷனுக்கு தான் ஓட்டு போடுவான். இல்ல இப்ப இன்னைக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க காவல்துறை சார்பில். வந்து பாத்தீங்கன்னா சாலையில ரோட் ஷோ போகக்கூடாது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ரசிகரா தொண்டர் எப்படி பாக்குறீங்க? கஷ்டமா தானே இருக்கா, ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டு நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வந்து முதல் பிரச்சாரத்தை வந்து விஜய் தொடங்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? 2026 எலெக்ஷனுக்கு நல்ல பல்வேறு போட்டிகள் இருக்கு. அதுக்கு மத்தியில முதல் முறையே எலெக்ஷன் சந்திக்க போறாரு விஜய். எப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் அங்கிள் வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் மக்கள் தேர்தலுக்காக வர்றதுக்கே நாங்கள் ரொம்ப ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள் அவருக்கு. ஆமாம், இப்போ 2026 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா கட்சியோட எங்கள் விஜய்க்கு மட்டும்தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே சரி, அவர் எந்த ஊருக்கு வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம். எங்கள் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆதரிப்பாங்க எல்லாத்தையும் அவங்கள. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் தராங்க அவங்க வர்றதுக்காக. ஆமாம், ரொம்ப அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஆமாம், வண்டியில் தான் உட்காந்து வரணும், ரோட் ஷோலாம் கட்டக்கூடாது, நிறைய இப்போயே நியூஸ் நிறையா சொல்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் எந்த ஊருக்கு போனாலும் அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நாங்கள் மக்கள் அவரை பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அவருக்கு 2026 பார்த்துக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ. அதனால எதுவுமே அவங்களுக்கு வந்து இது ப்ரெஷர் தராதீங்க. யங்ஸ்டர்ஸ் எப்படி பேசுறாங்க? ஏன்னா இப்போ எலெக்ஷன்ங்கிறது வந்து முதல்ல வந்து நிக்கிறவர் அவர். இல்லை, யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே விஜய்க்கு மட்டும்தான் ஆதரவு. எங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன வயசு பசங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாமே சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் மட்டும் தான் எல்லாம் ஆதரவு தராங்க. இப்போ நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும், அல்லது பாஜகவா இருக்கட்டும், பல்வேறு போட்டிகளை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அவங்க போட்டிகளை வந்து சந்திப்பாரு? இல்லைங்க, எந்த இடத்துல யார் இருந்தாலும் சரிங்க, தளபதி கோட்டை தாங்க எங்க இருந்தாலுமே. விஜய் வந்து இப்பதான் முத வர்றாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோங்கிறத தாண்டி, நடிகருங்கிறத தாண்டி கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை 2026 கொடுப்பாங்க நம்புறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட கட்சிகளோ அல்ல இதுக்கு முன்னாடி ஆண்ட இன்னொன்று விஜய் மேலக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா நடிகர்னு சொல்றாங்க. நடிகருங்கிற அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நடிகர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும். நம்மளுடைய அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியா இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்த், இது மாதிரி கலைஞர் அவர்கள் எல்லாம் பசங்க கிடைத்தா தானே. சோ வந்து விஜய் அவர்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா குழந்தைங்களாவே இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களாவே இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இளைஞர்கள், எல்லாமே 18 வயசுக்கு மேல, 25 வயசு 30 வயசு இளைஞர் பட்டாளம் தான். சோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7 மணிக்கு இத்தனை கூட்டம். விஜய் அவர்கள் வந்தா இன்னும் கட்டுக்கடங்காத இளைஞர் பட்டாளம் வரும். விஜய் அவர் அதை பார்த்து இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு பர்மிஷனா தராம இழுத்து அடிச்ச விவகாரம் நமக்கு தெரியும். சோ வந்து இந்த கூட்டத்துல விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய கட்டுக்கடங்காத கூட்டத்தின் வாயிலாக ஆளக்கூடிய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பீதியை இன்னும் அவர் ஏற்படுத்துவார். அதன் மூலமாக மக்கள் பேராதரவு என்பது மிகப்பெரிய ஒரு அளப்பறையா இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.